الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனத்து வாழ்க்கையின் நபி அவர்களின் கடைசி 5 ஆண்டுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹுதைபியா சமாதான உடன்படிக்கை நடந்து முடிந்ததற்கு பின்னால், நபி அவர்கள் மதீனாவிற்கு திரும்பியதற்கு பின்னால் அபூபஸீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் இருந்து தப்பித்து மதீனாவிற்கு வந்து சேர்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபஸீர் கிட்ட சொன்னாங்க, அபூபஸீர், நாங்க உடன்படிக்கை செய்திருக்கிறோம், டீல் பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் உங்களை என்னிடத்தில் வைத்துக் கொண்டால் முஹம்மத் உடன்படிக்கையை முறித்துக் கொண்டார் என்று பேசிவிடுவார்கள். அப்படி அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்து விடாதீர்கள். இங்கிருந்து நீங்கள் கிளம்பி மீண்டும் மக்காவிற்கு சென்று விடுங்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான், நீங்கள் பொறுமையோடு இருங்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அபூபஸீரை திருப்பி அனுப்புகின்றார்கள். இப்போ அபூபஸீர் என்ன பண்றாரு, மதீனாவில் இருந்து கிளம்பி நேராக மக்காவிற்கு செல்லாமல் மதீனாவிற்கும் மக்காவிற்கும் இடையில் இருக்கக்கூடிய கடல் பகுதியான, அதாவது குராஉல் கமீன், அங்கிருந்து கடல் கொஞ்சம் தூரம், அங்க போய் தங்கிடுறார். இப்ப அபூபஸீர் எங்க போனாருன்னே பலருக்கு தெரியல. ஆனால் சிலருக்கு புரிந்து விட்டது, அபூபஸீர் மதீனாவிலும் இல்லை மக்காவிலும் இல்லை, குராஉல் கமீனுக்கு போயிட்டார். அங்கு சென்று அவரே தங்க ஆரம்பித்து விட்டார், அங்கேயே இருக்க ஆரம்பிச்சிட்டார். இப்ப மக்காவில் இருந்து இன்னும் சிலர் தப்பித்தார்கள். இப்ப அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நபி அவர்கள்கிட்ட போகாம நேரடியாக அபூபஸீர் கிட்ட போயிட்டாங்க. இப்ப நபி அவர்கள் கிட்ட போனா அபூபஸீருக்கு என்ன பதிலை நபி அவர்கள் சொன்னார்களோ அதே தான் சொல்லுவாங்க. இப்ப நபி அவர்களுக்கு ஏன் நம்ம கிட்ட பேரை ஏற்படுத்தி தரணும்? நாம சுயமாக குராஉல் கமீன் கிட்ட அபூபஸீர் கிட்ட போயிடலாம். இப்போ அபூபஸீர் முதல்ல ஒருவரா போனார். அதுக்கு பிறகு 2 பேர் வந்தாங்க, 4 பேர் வந்தாங்க, 8, 10 பேர், 15 பேர் அங்கேயே சேர்ந்துட்டாங்க. இப்ப அந்த இடம் அபூபஸீர் சிட்டியா மாறிடுச்சு. அபூபஸீர் அப்படின்ற ஒரு இடம் மாறிடுச்சு. இப்ப இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த 15-20 பேரு மக்கா மதீனா இந்த இடம் ஷாம் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. அப்போ மக்கத்து முஹாஜிரீன்கள், குஃபார்கள் வியாபாரத்தை செய்து கொண்டு செல்லும் போது இந்த 15 பேர்களும் அவர்களின் மீது படையெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். யார் போனாலும், எப்ப போனாலும், முஸ்லிம்களை தவிர எவர்கள் அந்த பகுதியாக வியாபாரம் செய்துவிட்டு சென்றாலும் இந்த அபூபஸீர் தலைமையிலான இந்த அபூபஸீரோடு இருந்த இந்த மக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் மஜ்மஈன் இந்த மக்களின் மீது படையெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். கடைசியில் ஒரு கட்டம் குறைஷிகளிடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதம் வருகின்றது. நாங்க எங்களுடைய அக்ரிமெண்ட்ல 4வதா ஒண்ணு போட்டோம்ல, தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிடுறோம், அதை அழிச்சிருங்க, உங்க ஆளுங்களை நீங்களே வச்சுக்கோங்க. யாராவது உங்களுக்கே தெரியாம இங்க இஸ்லாத்தை தழுவி இருந்தா உங்ககிட்ட அனுப்பி வச்சிடறோம், நீங்கள் அவர்களை வைத்துக் கொள்ளுங்கள், எங்க கிட்ட வேண்டாம் என்று சொல்லின அபூபஸீர் அவர்களுடைய தலைமையிலான இந்த கூட்டத்தினுடைய இவர்களை தாக்கு பிடிக்க முடியல. குறைஷ் அவ்வளவு பலவீனப்பட்டுட்டாங்க. வியாபாரி கூட்டத்தார்களால் இந்த 15-20 பேரை தாக்கு பிடிக்க முடியல. ஏன்? இந்த சைடு ஈமான் இருக்கு, பலம் இருக்கு, கொள்கைக்காக வந்தவர்கள். இப்ப இதற்கு முன்னால் எல்லாமே தவிடுபிடி என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக ஆக்கி முடித்து விட்டான். இந்த உடன்படிக்கைக்கு பின்புதான் ஹிஜ்ரி 7 அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவி விட்டார்கள். இவர்கள் மதீனாவிற்கு வந்து இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், மக்காவினுடைய ஈர குலைகளை அல்லாஹு தஆலா உங்களிடத்தில் அனுப்பி வைத்திருக்கிறான். அன்சாரி தோழர்களை பார்த்து சொன்னார்கள். பின்பு இந்த அழகான சம்பவத்திற்கு பின்னால் ஹுதைபியா சமாதானம் ஹிஜ்ரி 6 வருடங்கள் நடந்து முடிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியது. இந்த ஹுதைபியா உடன்படிக்கை மிகப்பெரிய நெருக்கடியாக ஆனது. இஸ்லாமியர்களுக்கு 3 வகுப்பார் மிகப்பெரிய குடைச்சல் கொடுப்பவர்களாக எப்போதும் இருந்து வந்தனர். ஒன்று குறைஷிகள், 2வது கத்ஃபான் என்ற கிளையினர்கள், 3வது யூதர்கள். இப்ப இந்த 3 பேருமே ஒடுக்கப்பட்டார்கள். இந்த 3 படைகள் தான் அளப்பெரிய குடைச்சலாக திகழ்ந்தது. 6 வருடத்தில்
இந்த 3 நபர்களுடைய அவர்களுடைய யுக்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்க செய்து விட்டார்கள் என்பதை வரலாற்றிலே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை போர் என்ற இந்த விஷயத்தை தங்களுடைய இடது கைக்கு மாற்றிக்கொண்டார்கள். இப்போ வலது கையின் பக்கம், வலது பக்கத்தின் மூலம், அதாவது அதீதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது 2 நடவடிக்கைகளை மிக நுட்பமாக எடுத்தார்கள். நம்பர் 1, அழைப்பு பணியில் தீவிரம் காட்ட தொடங்கினார்கள். தாவத் பணி. இப்ப இந்த தாவத் எந்த அளவுக்கு போகுதுன்னா, நபி அவர்கள் அப்கிரேட் ஆகுறாங்க. அப்கிரேட் ஆயிட்டு இது இஸ்லாம் என்ன, அடுத்த நாட்டு மன்னர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் கடிதம் எழுத துவங்குகிறார்கள். 2வதாக போர் நடவடிக்கைகளை கையாண்டார்கள். மதீனா வந்தவுடன் போர் நடவடிக்கைகளை முதலாவதாக கையாண்டார்கள். ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின்னால் முதல் விஷயமாக அழைப்பு பணிகளில் தீவிரம் காட்டினார்கள். போர் நடவடிக்கைகளை இடப்பக்கமாக நகர்த்தி கொண்டார்கள். இப்ப இந்த நேரத்தில் கடிதம் எழுத போவது யாருக்கு? மிகப்பெரிய மன்னர்களாக திகழப் போகின்ற ரோம், பாரசீகம், கைசர் போன்ற நாடுகளுக்கு, மன்னர்களுக்கு கடிதம் எழுத போறாங்க. அந்த மன்னர்கள் கிட்ட யாரும் நெருங்க கூட முடியாது. இப்ப இந்த கடிதம் எல்லாம் சென்றால் அந்த கடிதத்தை அவர்கள் கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு மன்னர் யாருடைய கடிதத்தை மதிப்பு கொடுத்து பார்ப்பார் அப்படின்னா, இன்னொரு மன்னர் கிட்ட அந்த கடிதம் வந்திருக்கணும். யாரோ ஒரு 3ஆம் நபர் எழுதக்கூடிய கடிதம் எல்லாம் மன்னர்கிட்ட போகவே போகாது. அந்த கடிதங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ அந்த கடிதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு சீலோட இருக்கணும். என்ன சீல்? அந்த நாட்டு மன்னரிடம் இருந்துதான் இந்த கடிதம் வந்திருக்கின்றது என்று சீலோட இருக்கணும். இப்ப இதற்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மோதிரத்தை தயார் செய்கின்றார்கள். வெள்ளியிலான மோதிரம். இந்த மோதிரத்தில் 3 வரிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிக்கிறார்கள். அந்த மோதிரத்தினுடைய தலைப்பகுதியில் அல்லாஹ், 2வது வரியில் ரசூல், 3வது வரியில் முஹம்மத். இப்ப இத கீழிருந்து பார்த்தா முஹம்மது ரசூலுல்லாஹ், மேலிருந்து பார்த்தா அல்லாஹ் ரசூல் முஹம்மத். அதாவது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மத். அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தி அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மத் என்பதை வெள்ளியில் ஆன ஒரு மோதிரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீல் மோதிரமாக நபி அவர்கள் தங்களுடைய கையில் இந்த விரலில் அணிகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோதிரத்தை தயார் செய்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுத துவங்குறாங்க. இப்போ இந்த நபி அவர்கள் எழுதக்கூடிய கடிதங்களுக்கு முன்னால் குர்ஆன் ஹிலாஃபத்தை பற்றி, கடிதம் எழுதி செய்த தாவாவை பற்றி மிக தெளிவாக பேசி இருக்கக்கூடிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கடிதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, நபி அவர்களுக்கு முன்னதாகவே மன்னர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து கடிதம் பறந்திருக்கின்றது. இந்த தாவத் பணியை மிக தெளிவாக புரியணும். என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, நபி அவர்கள் 13 ஆண்டுகள் மக்காவில் இருந்தாங்க. இப்ப இந்த நேரத்துல நபி அவர்கள் யாருக்காவது கடிதம் எழுதியிருந்தா அதை யாருமே மதிச்சிருக்க மாட்டாங்க. அதே போன்று மதீனாவிற்கு வந்தார்கள். நபி அவர்கள் மதீனாவிற்கு வந்ததுமே கடிதம் எழுதியிருந்தால் அப்போதும் அதை யாரும் சட்டை செய்திருக்க மாட்டார்கள், சட்டை பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ கடிதத்தின் மூலம் தாவத்து செய்ய வேண்டுமானால் ஒரு முஸ்லிம், தாவா செய்யக்கூடிய ஒரு தலைவர் அந்த இடத்திற்கு எட்ட வேண்டும். இந்த முஸ்லிம் அரபு கண்ட்ரிகள் இவங்க என்னைக்கோ போய் காலில் விழ ஆரம்பிச்சுட்டாங்க, யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும். இவர்களுக்கு இப்படி சொன்னாலும் புத்தி வராது. இன்று காலை, நேற்று இரவு கடைசி வரை தான் கொண்ட கொள்கைக்காக உறுதியாக நின்று ஒரு காலமும் யூதர்களிடமும் கிறிஸ்தவர்களிடமும் சரணடையாமல் தான் கொண்ட உறுதியான கொள்கை ஷஹீதாகி இருக்கிறார் ஆயத்துல்லா அல் ஹுமைனி ரஹிமஹுல்லாஹ். அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்ளட்டும். அல்லாஹ் அவருடைய மன்னரையை ஒளிமயமாக்கட்டும். அல்லாஹு தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கட்டும். அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கட்டும். அவர் மாத்திரம் ஷஹீதாகவில்லை, அவருடைய மகன், அவருடைய மருமகன், பேரப்பிள்ளை, சின்ன பிள்ளை, குடும்பமே ஷஹீதாகி இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அந்த குடும்பத்தை பொருந்திக் கொள்ளட்டும். இப்போ இவருடைய காலை கழுவி குடிக்கணும் இந்த கல்ஃப் கண்ட்ரிகள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடிதம் எழுதுறாங்க சபா நாட்டு ராணிக்கு. ஜஸ்ட் 3 லைன், 3 லைன்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னஹு மின் சுலைமான். இது சுலைமானிடமிருந்து அனுப்பப்படக்கூடிய கடிதம். அல்லாஹ்வினுடைய ரஹ்மான் ரஹீமுடைய பெயரால் நான் ஆரம்பம் செய்கின்றேன். வ அல்லா தஅலு அலைய வஅதூனி முஸ்லிமீன். ஒழுங்கு மரியாதையா ஒட்டுமொத்த நபர்களும் உங்களுடைய அரசவையை சுருட்டிக்கிட்டு என்கிட்ட முஸ்லிமா வந்து சேரணும். இப்போ கடிதம் சபா நாட்டு ராணிக்கு எழுதுறாங்க. ராணிக்கு கீழாக ஆளுநர்கள் மற்ற மந்திரிமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த கடிதத்தை பார்த்து ஆவேசப்படுகின்றார்கள். ஆனா ராணி மிக தெளிவாக யோசிக்கிறாங்க. ஏன்பா, மற்ற நாட்டுக்கிட்ட இருந்து வரக்கூடிய கடிதம் மாதிரி இல்லை இந்த கடிதம். இந்த கடிதத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு இருக்கு. இதனுடைய பொருள், நமக்கு கடிதம் எழுதியிருப்பவர் நம்முடைய ஆட்சி அதிகாரத்தையோ ஊரையோ நம்முடைய செல்வத்தையோ இதற்காக எழுதல. இது வேறு ஒரு நோக்கத்திற்காக அழைக்கின்றது. இந்த கடிதம் தாவத்துடைய பணி, இது கொள்கையை கொண்டிருக்கின்றது. இந்த கடிதம் இதை நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா கச்சாமுச்சான்னு சொல்லி முடிவெடுக்க முடியாது என்று மிக தெளிவாக சபா நாட்டு ராணி அந்த இடத்தில் ஆண்களை காட்டிலும் மிக தெளிவாக முடிவெடுத்த சம்பவத்தை அல்லாஹு தஆலா பதிவு செய்கின்றான். இந்த இடத்தை நன்கு உன்னிப்பாக கவனிக்கணும். ஆட்சி அதிகாரம் தூயதாக இருந்தால், ஈமானும் அமலே சாலிஹும் மிக தெளிவாக இருந்தால், அல்லாஹு தஆலா ஆட்சியை எப்படி கொண்டுட்டு போவான் தெரியுமா? வெறுமனே மனிதர்கள் கிட்ட மாத்திரம் அல்ல, மனிதர்களை தாண்டி ஆட்சியை ஜின்களிடத்திலும் அல்லாஹு தஆலா கொண்டுட்டு போவான்றத சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சான்று பகர்கின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உயிரினங்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் நம்முடைய ஆட்சியாளர் என்பதை புரிந்து வைத்திருந்தார்கள். எவ்வளவு தெளிவான ஆட்சி இப்படி அல்லாஹ் கொடுப்பான். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 13 ஆண்டுகள் ஒரு விஷயம், பின்பு 6 ஆண்டுகள் அடுத்த கட்டம். யாருக்கு சொல்லி புரியலையோ அடிச்சு திருத்தினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ அப்கிரேட் ஆயிட்டாங்க. மக்கள் திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரோம் பாரசீகம் எட்டி பார்க்க ஆரம்பித்திருக்கிறது. முஹம்மத் சாதாரண ஒரு ஏதோ ஒரு மன்னர் அல்ல, ஒரு தூதர் அல்ல. இவர் ஆன்மீகம் மற்றும் அரசியலில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்து கொண்டிருக்கிறார். இவரை சுற்றி மிகப்பெரிய ஒரு படைபலம் இருக்கின்றது. அந்த படைபலம் காசுக்காக கூடிய கூட்டம் அல்ல, செல்வத்திற்காக கூடிய கூட்டம் அல்ல. அந்த படைபலம் அவருக்காக, அவர் காட்டக்கூடிய கொள்கைக்காக தங்களுடைய உயிரையும் தங்கள் குடும்பத்தார்களுடைய உயிரையும் தங்களுடைய செல்வங்களையும் சொத்துக்களையும் முற்றாக அழிப்பதற்கு தயார் நிலையில் இருக்கின்றது அந்த கூட்டம். இப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நபி அவர்கள் வெறுமனே ஒரு மன்னர் அல்ல, சாதாரண ஒரு சின்ன ஏதோ ஒரு சிறு குறு நில மன்னர் கிடையாது, மகா சக்கரவர்த்தியாக மாறிவிட்டார்கள். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் முஹம்மத் ரசூல் என்ற மோதிரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்தார்கள். முதல் கடிதம் எத்தியோப்பியா ஹபஷா மன்னர் நஜ்ஜாஷி அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எழுதினாங்களோ சேம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், நான் அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை. பின்பு அந்த கடிதத்தில் எழுதப்படுகின்றது, அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அவன் தூயவன், அவனுக்கு மனைவி இல்லை, அவனுக்கு பிள்ளை குட்டிகள் இல்லை, அவன் தேவையற்றவன், அவன் நாயன். பின்பு அந்த கடிதத்தில் எழுதப்படுகின்றது, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் ஒருவனே வணக்கத்திற்குரியவன் என்றும் நான் அல்லாஹ்வினுடைய தூதராவேன் என்றும் நான் சாட்சி கூறுகின்றேன். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களேயானால் நீங்கள் ஈடேற்றம் பெறுவீர்கள். ஒருவேளை நீங்கள் ஏற்க மறுப்பீர்களேயானால் நீங்களும் உங்களுடைய சமூகமும் அல்லாஹ்வை விடுத்து வேறொரு தெய்வங்களை அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வணங்கி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவத்திற்கு நீங்களே உங்களுடைய ஊர் மக்கள் செய்யும் பாவத்திற்கு பொறுப்புதாரி ஆவீர்கள் என்ற கடிதத்தை எழுதுகின்றார்கள். இப்போ இந்த கடிதத்தை சுருக்கமாக நான் சொல்லி இருக்கின்றேன். 8 கடிதங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதினார்கள் 8 மன்னர்களுக்கு. இந்த 8 மன்னர்களும் மிகப்பெரிய மன்னர்கள். இந்த கடிதத்தை கொண்டு செல்லக்கூடிய தூதர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தில் நன்கு தெரிச்சி பெற்ற, வால் பயிற்சி பெற்ற, தீனை புரிந்து கொண்ட
தெளிவான சஹாபாக்களை தேர்வு செய்தார்கள். இப்போ இந்த விஷயம் ஹிஜ்ரி 6 கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக ஹபஷாவினுடைய மன்னர் நஜ்ஜாஷுக்கு அம்ர் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையில் கொடுத்து அனுப்புகின்றார்கள். ஹிஜ்ரி 6 துல்ஹஜ்ஜினுடைய கடைசி நேரத்தில் அனுப்புகின்றார்கள். இந்த கடிதம் ஹிஜ்ரி 7 முஹர்ரம் மாதம் நஜ்ஜாஷி மன்னர் கிட்ட போய் சேருது. நஜ்ஜாஷி மன்னர் பார்த்தாரு, பிரிச்சாரு, படிச்சாரு. நான் சுருக்கமா சொல்றேன், அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் கடிதமும் எழுதினார். சென்றவர்களுக்கு மரியாதை செய்தார், விருந்தோம்பல் செய்தார். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லோரையும் என்னிடத்தில் நீங்கள் மீண்டும் அனுப்பி வைத்து விடுங்கள். அழகான 2 கப்பல்களில் சென்றவர்களை மீண்டும் அவர் ராஜ மரியாதையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில பல அன்பளிப்புகளை செய்து அனுப்பி வைத்தார். இவர் இஸ்லாமை ஏற்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பில் இவர் இருந்தார் கடிதத்தின் மூலம். ஹிஜ்ரி 9 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போருக்கு சென்று வந்ததற்கு பின்னால் ஹிஜ்ரி 9 இவர் வஃபாத்தானார். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்ததும் நபி அவர்கள் ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் அழைத்து வந்து திடலுக்கு வரும்படி அழைத்து நஜ்ஜாஷி மன்னருக்காக காயிப் ஜனாசாவை தொழ வைத்து அல்லாஹ்விடத்தில் அவருடைய பாவத்திற்காக மன்னிப்பை தேடினார்கள். இப்போ இந்த கடிதத்தில் துவங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த கடிதம் மிஸ்ர் நாட்டு மன்னருக்கு எழுதினார்கள். இந்த கடிதத்தை ஹாத்திப் பின் அபூ பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு சென்றார்கள். அந்த மன்னர் மிஸ்ர் மற்றும் இஸ்கந்தரியா என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஜுரைஜ் இப்னு மத்தா என்ற மன்னருக்கு இந்த கடிதம் சென்றது. இவர்கள் உரையாடல் நீண்ட நேரம் நடந்தது. அபூ பல்தாவிடத்தில் இஸ்லாத்தை பற்றி அவர் கேள்விகளை கேட்டார். அபூ பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக இஸ்லாத்தை எடுத்து வைத்தார்கள். பின்பு அவர் இஸ்லாத்தை ஏற்கவும் இல்லை, இஸ்லாத்தை வெறுக்கவும் இல்லை. நபி அவர்களுக்கு பதில் கடிதம் எழுதினார். நான் உங்களுடைய மார்க்கத்தை மதிக்கின்றேன், நான் உங்களை மதிக்கின்றேன். இப்போது எனக்கு சில நேரம் வேண்டும், கொஞ்சம் டைம் வேணும். கிவ் மீ சம் டைம். நான் யோசிக்கிறேன், இதை பற்றி நான் புரிஞ்சுக்கிறேன் இஸ்லாத்தை என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில பல அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்பினார். அந்த அன்பளிப்புகளில் 2 அடிமை பெண்களை கொடுத்து அனுப்பினார். ஒரு அடிமை பெண் மாரியா, இன்னொரு அடிமை பெண் சீரீன். இந்த முதல் அடிமை பெண் மாரியாவை தான் அரபியில் நாம் மஅரிஃபத்துல் கிப்திய்யா ரலியல்லாஹு அன்ஹா என்று கூறுகின்றோம். இந்த 2 அடிமை பெண்களில் மாரியா என்பவரை மஅரிஃபத்துல் கிப்திய்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக வைத்துக் கொண்டார்கள். சில அறிவிப்புகளின்படி கடைசி வரை இவர் அடிமையாக இருந்தார். சில அறிவிப்புகளின்படி நபி அவர்கள் அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். இவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு. பின்பு 3வது பாரசீக மன்னருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதினார்கள். அந்த மன்னரின் பெயர் தான் கிஸ்ரா. கிஸ்ரா என்று சொல்லக்கூடிய பாரசீக மன்னருக்கும் மிகப்பெரிய நாடு இன்று இருக்கக்கூடிய ஈரான். இப்போது ஈரானாக இருப்பது அப்போது நெருப்பு வணங்கிகளாக மஜூசிகளாக வாழ்ந்த பாரசீக மன்னர் கிஸ்ராவிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதினார்கள். அப்துல்லா இப்னு ஷீதர் ரலியல்லாஹு அன்ஹு அஸ்ஸஹமி என்பவர்கள் இந்த கடிதத்தை கொண்டு சென்றார்கள். இவன் மிகப்பெரிய பெருமை பிடித்தவனாக இருந்தான். இந்த கடிதத்தை கிழித்து எறிந்தான், பெருமை கொண்டான், அகம்பாவம் கொண்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருப்பி கடிதம் எழுதாமல் 2 வீரர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுப்பி வைத்தான். இவரை சென்று தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். அப்ப அந்த 2 வீரர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தாங்க. தங்களுடைய விஷயத்தில் சொன்னார்கள், உங்களை எங்களுடைய மன்னர் ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களை பிடித்து வரும்படி எங்களுடைய மன்னர் அனுப்பி வைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவலோடு கூறினார்கள், நீங்க வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு வந்து என்ன பாருங்க அப்படின்ட்டாங்க நபி அவர்கள். அன்று இரவு எந்த மன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பினானோ கிஸ்ராவினுடைய மகன் ஷீர்வைஹி என்பவனே தன்னுடைய தந்தையை கொன்றுவிட்டு ஷீர்வைஹி அன்று இரவு ஆட்சியில் அமர்ந்தான். மறுநாள் இந்த மக்கள் வந்தாங்க. இரவு என்ன நடந்தது என்று யாருக்குமே தெரியாது, அந்த இடத்தில் இருந்தவர்களை தவிர.
ஆனா இங்க நபி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹி அறிவித்து விட்டார்கள். நேற்று இரவு இப்படி நடந்துருச்சு. இப்போ 2 பேரும் மறாவது நாள் வந்தாங்க. உங்களை கூப்பிட்டுட்டு வர சொல்லி மன்னர் சொன்னாரு, இப்ப கிளம்புறீங்களா? இப்ப நபி அவர்கள் சொன்னாங்க, முதல்ல உங்க மன்னர் இருக்கிறாரா? உங்க மன்னர் இருக்கிறாரா? உங்களுடைய மன்னர் நேற்று இரவே செத்து மடிந்து விட்டார். உங்கள் மன்னருடைய மகன் ஷீர்வஹி ஆட்சியில் வந்து விட்டார். உங்களுக்கு தெரியுமா செய்தி? அந்த 2 பேர் சொன்னாங்க, என்ன சொல்றீங்க நீங்க? உண்மையா? நீங்க செய்தி தெரிஞ்சுக்கங்க, முதல்ல செய்தியை கேள்விப்படுங்கள். இவர்கள் ஆராய்வதற்கு முன்னால் ஷீர்வஹி என்பவர் கடிதம் எழுதிவிட்டார் 2 பேருக்கும், எப்பா நீங்க திரும்பி வந்துருங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்? அவர் தெளிவாக புரிந்திருந்தார் முஹம்மது யார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக புரிந்திருந்தார்கள் என்பதை நீங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம். பின்பு ரோம் நாட்டு மன்னருக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதினார்கள். ரோம் நாட்டு மன்னர் ஹிர்கல், இவரைத்தான் ஆங்கிலத்தில் ஹெர்குலிஸ் மன்னர் அப்படின்னு சொல்லி வரலாற்றில் எழுதுவாங்க. இப்போ இவர்களை திஹியா இப்னு ஹலீஃபா அல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கடிதத்தை எடுத்துச் சென்றார்கள். சஹாபாக்களில் மிக அழகாக இருந்த சஹாபி, ரொம்ப அழகு, சஹாபாக்களிலேயே அழகாக இருந்த சஹாபி இந்த திஹியத் அல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திடீரென்று மனித ரூபத்தில் வருவார்களே, இந்த சஹாபியுடைய உருவத்துல தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க நபி அவர்கள் கிட்ட. அப்ப சஹாபாக்கள் நினைச்சுப்பாங்க திஹியத் வந்துட்டு போறாருன்னு நினைப்பாங்க. அவர் போனதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, வந்தது திஹியத் இல்ல, வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று. இந்த சஹாபியை தான் தூதராக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வச்சாங்க. இத சொல்லி அனுப்புனாங்க, நீங்க நேரா மன்னர் கிட்ட போகாதீங்க, போக முடியாது. ரோம் நாட்டு மன்னர் இந்த ஹெர்குல் என்பவர் மிகப்பெரிய மன்னர். இப்ப நீங்க நேரா புஸ்ரால இருக்கக்கூடிய ஆளுநர் கிட்ட போங்க, ஆளுநர் கிட்ட போய் கடிதம் கொடுங்க. கடிதத்தோடு அந்த புஸ்ராவினுடைய ஆளுநர் உங்களை அழைத்து கொண்டு மன்னர் கிட்ட போவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினாங்க. இப்ப இவரும் புஸ்ராவுக்கு போனார், திஹியத்துல் கல்பி. நேரா ஹெர்குல் மன்னர் கிட்ட போகல. இதே நேரம் குறைஷி குலத்தினுடைய தலைவர்களில் அபூ சுஃபியான் என்பவரும் அந்த புஸ்ராவினுடைய ஆளுநரை சந்திப்பதற்காக வந்திருந்தார். வரலாறு புரியுதா? இவர் கடிதத்தை எடுத்துக்கிட்டு தாவாவுக்கு போயிருக்கிறாரு. அதே நேரம் மக்காவிலிருந்து குறைஷினுடைய தலைவர் அபூ சுஃபியானும் வந்திருக்கிறார். இப்போ 2 பேரையும் சந்திக்கிறார் அந்த புஸ்ராவினுடைய ஆளுநர். சந்திச்சுட்டு திஹியத் என்ற சஹாபியை ஓரமாக அமரச்சிட்டு அபூ சுஃபியான் அழைச்சுக்கிட்டு போறாரு. இத பத்திலாம் உங்களுக்கு தெரியுமா? திஹியத் இப்படி கடிதத்தை எடுத்துக்கிட்டு முஹம்மதை தூதராக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற கான்செப்ட்ல வந்திருக்கிறாரே, இந்த சப்ஜெக்டை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கிறார். ஆமா எங்களுக்கு தெரியும். அப்போ அபூ சுஃபியான் கிட்ட சில கேள்விகளை அந்த மன்னர் கேட்கிறார், ஆளுநர் கேட்கிறார். ஃபர்ஸ்ட் கேள்வி, முஹம்மத் தூதர் என்று சொல்கிறாரே, இவருடைய குடும்பத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள். எங்களிலே மிக உயர்வான குடும்பத்தை சேர்ந்தவர், குறைஷி பனு ஹாஷிமி கிளையை சேர்ந்தவர் அவர். அப்படியா? சரி. அவர் என்ன சொல்றார்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கையை சொல்கிறார். சரி, இவர்களுடைய முன்னோர்களில் யாராவது தன்னைத்தானே நான் அரசன் என்று யாராவது சொல்லி இருக்கிறார்களா? இல்லை, இவர்தான் சொல்கிறார். சரி, 40 வயசுல தான் இத சொல்றார். 40 வயதிற்கு முன்னதாக இவர் பொய் பேசி இருக்கிறாரா? இல்ல, பேசவே இல்லை. 40 வருஷங்களா பேசவே இல்லை. சரி, ஓகே. இவரை பின்பற்றுபவர்கள் உயர்வானவர்களா எளியவர்களா? எளியவர்கள் மாத்திரமே இவரை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். சரி, பின்பற்றுபவர்கள் கூடிக்கொண்டே செல்கிறார்களா அல்லது குறைகிறார்களா? இல்லை, கூடிக்கொண்டே செல்கிறார்கள், அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றனர். சரி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மீண்டும் அந்த கொள்கை பிடிக்கவில்லை என்று முர்த்ததுகளாக வெளியே வருகிறார்களா? இல்லையா, வரதில்லை. யார் அதுல போறாங்களோ ஐக்கியமாயிடுறாங்க. சரி, இவர் மோசடி செய்திருக்கிறாரா? மோசடி எங்களோடு செய்ததில்லை. சரி, இவர் என்ன கட்டளை கொடுக்கின்றார்? அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும், என்னை தூதனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் அமீராக இருப்பேன், நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும், உறவு முறைகளை இரத்த பந்தங்களை சேர்ந்து வாழ வேண்டும், மோசடி செய்யக்கூடாது என்ற நற்போதனைகளை எங்களுக்கு கட்டளையிடுகின்றார். இவ்வளவும் கேள்வியா அந்த புஸ்ராவினுடைய ஆளுநர் கேட்டாரு. அபூ சுஃபியான் பதில் சொன்னார், உண்மை பேசினார். அபூ சுஃபியான் கிட்ட இவர் என்ன பதிலை சொன்னாரோ அந்த பதிலிலிருந்தே ஆளுநர் திருப்பி பேசுறாரு. என்ன குடும்பம் சொல்லி நான் கேட்டேன்,
நல்ல குடும்பம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நல்லா இல்லாத குடும்பத்தில் இருந்து ஒருவர் வந்து இந்த மாதிரி சொல்லி இருந்தால் தன்னுடைய குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக இவர் பிதற்றுகிறார் என்று நான் சொல்லி இருப்பேன். ஆனா இப்ப சொல்ல முடியல. அதே போன்று வேறு ஏதாவது இவர் சொல்லி இருந்தால் இவர் ஏதோ தன்னுடைய புகழுக்காக பேசுகிறார் என்று சொல்லி இருப்பேன். ஆனால் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை, நான் அல்லாஹினுடைய தூதராவேன் என்று சொல்கின்றார். கொள்கையை கொண்டு வந்து முன்னிறுத்துபவரை எதில் கொண்டு நாம் சேர்க்க முடியும்? அவர் பதில் சொல்றார், முன்னோர்களில் யாராவது அரசன் என்று பிதற்றி இருக்கிறார்களா என்று கேட்டேன். நீங்கள் இல்லை என்று சொன்னீர்கள். ஒருவேளை முன்னோர்களில் யாராவது அரசர்கள் என்று சொல்லி இருந்தால் அவர்களை பின்பற்றி இவரும் அரச குடும்பத்தை தன்னுடைய முன்னோர்களை போன்றே நானும் உலர வேண்டும் என்று செய்திருப்பார் என்று நான் கூறியிருப்பேன். அப்படி யாருமே செய்யல. சோ இவர் தான் ஃபர்ஸ்ட் செய்யறாரு. அப்போ இவருக்கு நோக்கம் வேற ஏதோ இருக்கின்றது. அதாவது உலக ஆதாயம் இல்லை, மறுமையின் பற்றி ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இவர் இப்படி பேசுகிறார். 40 வயதிற்கு முன்னால் பொய் பேசியவராக இருந்திருந்தால் இதெல்லாம் பொய் என்று சொல்லி இருக்கலாம். 40 வயது வரை பொய் பேசாதவர் இந்த விஷயத்தில் எப்படி பொய் பேசுவார் என்று நாம் சொல்ல முடியும்? ஆளுநர் திருப்பி கேட்கிறார், இவரை பின்பற்றுபவர்கள் எளியவர்களா அல்லது நல்ல உயர்வானவர்களா என்று கேட்டேன். ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு இறை தூதர்களை பின்பற்றியவர்கள் எளியவர்கள் தான் இறை தூதர்களை முதலில் பின்பற்றுவார்கள் என்பதை நமக்கு சான்று இருக்கின்றது. எனவே இவர் இறை தூதர் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. பின்பு பின்பற்றுபவர்கள் குறைகிறார்களா கூடுகிறார்களா என்று கேட்டேன். பின் ஏறிக்கொண்டே செல்கிறார்கள். இறை தூதர்களை பின்பற்றுபவர்கள் எப்போதுமே அந்த கூட்டம் ஜமாத் ஏறிக்கொண்டுதான் செல்லும் என்பதை கடந்த கால நபிமார்களுடைய வரலாற்றில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்று இவரை ஏற்றுக்கொண்டவர்கள் கொள்கையில் இருந்து வெளியே வருகிறார்களா என்று கேட்டேன். இல்லை என்று நீர் பதில் கூறினீர். அப்படி என்றால் நிச்சயமாக எந்த மனிதர்களும் செல்வத்திற்காகவோ பெண்களுக்காகவோ வசதி வாய்ப்புக்காகவோ ஆடம்பரத்திற்காகவோ அரசவைக்காகவோ அந்த கூட்டத்தில் சேரவில்லை, கொள்கைக்காக சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. மோசடி செய்திருக்கிறாரா என்று கேட்டேன். இல்லை என்றீர்கள். இறை தூதர்கள் ஒருபோதும் மோசடி செய்ய மாட்டார்கள், அவர் இறை தூதர் தான். பின்பு என்ன கட்டளையிடுகிறார் என்று கேட்டேன். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை, நல்லவைகளை சொல்கின்றார் என்று கூறினீர். நல்லவைகளை இறை தூதர்கள் நிச்சயமாக சொல்கிறார். அவர் இறை தூதர் தான், அதில் மாற்றம் இல்லை. அவர் இறை தூதர் தான். ஆனால் அவர் இஸ்ரவேலர்களிலிருந்து வருவார் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் உங்களுடைய சமூகத்தில் இருந்து அரபு குலத்தில் இருந்து அவர் வந்திருக்கிறார் என்பதை நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்பதை மிக தெளிவாக சொல்லிவிட்டு பின்பு திஹ்யா கல்வி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட வந்து கடிதத்தோடு மன்னர் கிட்ட கூப்பிட்டு போற இவர் ஆளுநர். மன்னர் பார்த்தாரு, நடந்த எல்லாவற்றையும் பேசினார். எல்லாவற்றையும் பேசியதற்கு பின்னால் அவர் சொன்னார், நிச்சயமாக அவரே அரசாளுவார். சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் உண்மை என்றால் முஹம்மத் கூடிய சீக்கிரம் அவரே அரசாளுவார். நான் அவருக்கு பக்கத்தில் இருந்தால் முஹம்மதுடைய காலை கழுவுவேன். ஹிர்கல் மன்னர் பேசுறார், கடிதத்தில் இருக்கு, நான் அவருடைய காலை கழுவுவேன் என்று சொல்லி இந்த கடிதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடிதத்தை படித்து முடிக்கும் போது அரசவையில் மிகப்பெரிய கூச்சல் கிளம்புகின்றது. என்ன கூச்சல்? அபூ சுஃபியானை வெளியேற்றுங்கள். அபூ சுஃபியான் மிகப்பெரிய எதிரி, அபூ சுஃபியான் ஒரு நயவஞ்சகர், அபூ சுஃபியான் ஒரு மோசமானவர் என்று அங்கு கூச்சல் கிளம்புகின்றது. அபூ சுஃபியான் ஹிர்கலுடைய மன்னருடைய அந்த அரசவையில் இருந்து வெளியேற்றப்பட்டார். இத அபூ சுஃபியானே சொல்கின்றார் இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்னால். பின்பு பஹ்ரைன் நாட்டு மன்னர், பஹ்ரைன் நாட்டு ஆளுநருக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதினார்கள். அல் முன்திர் இப்னு சாவி என்று சொல்லக்கூடிய அந்த ஆளுநர் அலா இப்னு லஹ்ரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கடிதத்தை கொண்டு சென்றார்கள். இவர்கள் அந்த கடிதத்தை படித்து சஹாபியை வரவேற்றார்கள், கண்ணியம் கொடுத்தார்கள். அந்த கடிதத்தை படித்து முடிக்கக்கூடிய நேரத்தில் பலர் அங்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மன்னர் பதில் கடிதம் எழுதினார். நான் உங்களை மதிக்கிறேன், உங்களுக்கு நான், அதாவது அவருடைய அரசவையில பல புகழாதாரங்களை சூட்டினார்.
பின்பு அவர் கூறிய விஷயம் என்னவென்றால், என்னுடைய அரசவையில் பலர் முஸ்லிம்களாக மாறிவிட்டார்கள். இப்போ சில பேர் மஜூசிகளாகவும் நெருப்பு வணங்கிகளாகவும் அதே போன்று சூரிய சந்திர வணங்கிகளாகவும் முஷ்ரிக்குகளாகவும் பலர் இருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் உங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். இப்போது நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கடிதம் எழுதுறாங்க. நல்லா கவனிங்க, இந்த பதில் கடிதம் நல்லா கவனிங்க. 3 நாட்களாக எதை பற்றி நான் பேசுகின்றனோ இதை நபி அவர்கள் பதில் கடிதத்தில் எழுதுறாங்க. எவர்கள் முஸ்லிம்களாக மாறிவிட்டார்களோ அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கான உரிமைகளை சரியாக நீங்கள் கொடுங்கள். என் புறத்தில் இருந்து அவர்களுக்கு சலாமை எத்தி வையுங்கள். நான் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டேன், அல்லாஹும் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டான் என்ற சுப செய்தியை எடுத்து கூறுங்கள். அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள். எவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களோ சொல்றது புரியுதா? எவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களோ அவர்கள் எனக்கு ஜிஸ்யா செலுத்திவிட வேண்டும். பின்பு யமாமா நாட்டு அரசருக்கு 6வது கடிதம். யமாமா நாட்டு அரசருக்கு ஹவுதா இப்னு அலி என்ற மன்னருக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதி அனுப்புகிறார்கள். சலித் இப்னு அம்ர் அல் அம்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூதராக இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புகின்றார்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, நபி அவர்களுக்கு பதில் கடிதம் இப்படி சொல்கின்றார், நீங்க உங்களுடைய ஆட்சியில் எனக்கு பங்கை கொடுத்தால் நான் உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பதில் எழுதுகிறார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான கோபம் வந்தது. நபி அவர்கள் சபித்து பதில் கடிதம் எழுதினார்கள். இங்க ஆட்சி அதிகாரமா நடந்துகிட்டு இருக்கு. நான் சொல்றது புரியுதா? நபி அவர்கள் கொள்கையை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள். இப்ப அவர் என்ன பண்றாரு? கொள்கைக்காக அனுப்பப்பட்ட கடிதத்தை ஏதோ நாடு குடிக்க வந்த அரசர் மாதிரி பிஹேவ் பண்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்து பதுவா செய்து அந்த கடிதத்தை எழுதினார்கள். இந்த கடிதம் அங்கு போய் சேர்ந்தது. பின்பு சில காலம் கழித்து அவன் கொல்லப்பட்டான், அவன் இறந்து போனான். அவன் இறந்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊரை பார்த்து சொன்னார்கள், இந்த ஊரில் தன்னை நபி என்று சொல்லக்கூடிய ஒருவன் வருவான், தன்னை நபி என்று சொல்லக்கூடிய ஒரு பொய்யன் தோன்றுவான், இவன் என் காலத்திற்கு பின்னால் கொல்லப்படுவான். அப்போ ஒரு சஹாபி கேட்டாரு, யார் அவனை கொல்லுவார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீரும் உன்னுடைய தோழர்களும் சேர்ந்து அவனை கொள்வீர்கள் என்னுடைய காலத்திற்கு பின்னால் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று சிரியா நாட்டு மன்னருக்கு கடிதம் எழுதினார்கள். ஹாரிஸ் பின் அபு சமீர் அல் கஸ்ஸானி என்று சொல்லக்கூடிய இந்த மன்னருக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷுஜா இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூதராக அனுப்பி கடிதத்தை கொடுத்து அனுப்பினார்கள். இவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது போர் தொடுப்பதற்காக கைசர் மன்னரிடத்தில் அனுமதி கோரினான். ஆனால் கைசர் மன்னர், நீ தெரியாம பேசுறப்பா, முஹம்மது என்று யாரோ பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லி நினைச்சுக்கிறேன், நீ பேசுற, அமைதியா இருந்துக்கோ, இப்போது உன் மீது குதிரை படைகள் வந்து இறங்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ராணுவ படைகள் வந்து இறங்கலாம் என்று கைசர் மன்னர் அவரை எச்சரித்து அவனை சாந்தமாக அமைதிப்படுத்தி விட்டுவிட்டார்கள். அதே போன்று ஓமன் நாட்டு அரசருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதினார்கள். ஃபைஜர் மற்றும் அபுது என்று சொல்லக்கூடிய 2 பேர் சகோதரர்கள். இந்த 2 பேரும் சகோதரர்கள், மன்னர்கள். இவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதினார்கள். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுதைபியாவுக்கு பின்னாடி இஸ்லாத்தை தழுவிய மிகப்பெரிய ஒரு சஹாபி, மிகப்பெரிய வீரர். இந்த சஹாபியை தான் நபி அவர்கள் கடிதம் கொடுத்து அனுப்பினாங்க. கடிதம் கொடுத்து அனுப்புற நேரத்துல சொன்னாங்க, நீங்க நேரடியா ஃபைஜர் கிட்ட போகாதீங்க, ஃபைஜர் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆள், நீங்க நேரா அவருடைய சகோதரர் அப்து கிட்ட போங்க. அப்து கொஞ்சம் கனிவானவர், நன்மையை நாடுபவர், நல்லவர், நீங்க அவர்கிட்ட போங்க. இதே போன்ற அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்திடத்திலே சென்றார்கள்.
அப்து கிட்ட போய் தங்கினாங்க, செய்திகளை எடுத்து வைத்தார்கள், தாவத் செய்தார்கள். அப்து நிறைய கேள்விகளை கேட்டார். அம்ர் இப்னுல் ஆஸ் இஸ்லாத்தை மிக அழகாக தெளிவாக விளக்கம் கொடுத்தார்கள். இப்ப நிறைய குறைஷி மக்களை பற்றி பேசினார். அப்து கேட்டார், குறைஷி மக்கள் உங்களை எதிர்த்திருப்பாங்களே, எப்படி பண்ணார் முஹம்மத்? ஆமா, முதல்ல வாயால சொன்னோம், கேட்கல, மதீனாவுக்கு வந்து கையால் அடக்கிட்டோம். இப்ப என்ன நிலைமை? எங்களுக்கு கீழே தான் அவங்க இருக்கிறாங்க, வேற வழியே இல்லை, வேற ஆப்ஷனே இல்லை. சரி, ஏற்றுக்கொண்டவர்கள் என்னெல்லாம் செய்யணும்? ஜகாத் கொடுக்க வேண்டும். இப்ப நாங்கள் ஏற்றுக்கொண்டால் நாங்களும் ஜகாத் கொடுக்கணுமா? நிச்சயமா கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். சரி, ஏத்துக்கலனாலும் ஜிஸியா கொடுக்கணும், வேற வழியே இல்லை. நாங்கள் வந்துவிட்டோம். இப்போ ஏற்றுக்கொண்டவர்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் ஜகாத் கொடுக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளாதவர் அது அல்லாஹுக்காக. இதையும் கம்பேர் பண்ணி பேசல, இங்க இஸ்லாத்தை புரிய வைக்கிறாங்க. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இப்ப ஜகாத்தை பற்றி அவர் கேள்வி எழுப்புகின்றார். அதனால அந்த பதிலை அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துக்கு சொல்றாங்க. பின்பு தன்னுடைய சகோதரன் கிட்ட, ஃபைஜர் கிட்ட கொண்டுட்டு போறாங்க. அப்து சொல்லியே கூப்பிட்டு போறார் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட, என்னுடைய சகோதரன் கொஞ்சம் பதவி ஆசை பிடிச்சவன், மண்ணாசை பிடித்தவன், அவன் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான், மறுப்பான், இந்த நிலை இருக்கும். இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் கொண்டுட்டு போய் உங்களை ஒப்படைக்கிறேன், உங்களுடைய செய்திகளை சொல்கின்றேன், நீங்கள் தெளிவாக எடுத்து வைத்து விடுங்கள். அப்து கிட்ட என்னெல்லாம் பேசினாங்களோ அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது எல்லாவற்றையும் தெளிவாக சொன்னார்கள். அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து, நீங்கள் சொல்வது உண்மை, நீங்கள் வந்திருப்பது தூதரிடமிருந்துதான், நீங்கள் யாரை ரப்பாக சொல்கிறீர்களோ அவர்களை நாங்கள் ரப்பாக ஏற்கிறோம், உங்களுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய தூதராக ஏற்கிறோம் என்று பதில் கடிதம் எழுதி நபி அவர்களை கண்ணியப்படுத்தி அவரிடத்தில் பரிசுகளை கொடுத்து அவர்களை அனுப்பி வைத்தார்கள் என்பதை வரலாற்றிலே நீங்கள் பார்க்கலாம். கடிதங்களுடைய சுருக்கத்தை நான் சொல்லியிருக்கின்றேன். ஒவ்வொரு நாட்டு மன்னரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த இடத்திலிருந்தே மிக தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள். எந்தெந்த மன்னர்கள் எந்தெந்த மாதிரியோ அதுக்கு ஏற்ப வாசகத்தில் சிலதை சேர்த்தார்கள், சிலதை குறைத்தார்கள். சில மன்னர்களுக்கு எழுதிய கடிதத்தில் இப்படியும் வாசகம் பொறிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்வீர்களேயானால் எங்களிடமிருந்து அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள், புறக்கணிப்பீர்களேயானால் சில நாட்களில் சில மாதங்களில் உங்களிடத்தில் எங்களுடைய ராணுவம் வந்து சேரும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். எவ்வளவு கட்ஸ் பாருங்க. நாம் ஏதோ கடிதம் கொடுக்க வந்திருக்கிறோம், பேசுவோம், ஏத்துக்கலன்னு அப்படியே போயிடுவோம், அப்படிலாம் நீங்க நினைக்க கூடாது. அதுக்கு அந்த சீனே இங்க இல்ல. ஏற்கனும், நீங்க ஏற்கலனா ஜிஸியா கொடுக்கணும். இத ரெண்டையும் நீங்க செய்ய மாட்டீங்கன்னா சமயம் பார்த்து நேரம் பார்த்து எங்களுடைய ராணுவம் உங்களிடத்தில் வந்து சேரும் என்பதை மிக தெளிவாக அந்த கடிதத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிந்து தங்களுடைய முத்திரையை இட்டு கடிதத்தை அனுப்பி வைத்தார்கள். மிக முக்கியமாக இந்த 8 மன்னர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதங்களை கொண்டு தாவா கொடுத்தார்கள். இந்த கடிதத்தின் மூலம் சிலர் இஸ்லாத்தை ஏற்றார்கள், சிலர் மறுத்தார்கள், சிலர் ஜிஸ்யா கட்ட வந்து விட்டார்கள். மறுத்தவர்களை பின்னாடி நபி அவர்களுக்கு பின்னாடி வந்த சஹாபாக்கள் நபி அவர்கள் எதை அதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ அதை மிக தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு இணங்க ராணுவ படை அங்கு போய் நின்றது, ஆட்சியை மாற்றி அமைத்தது. எது இஸ்லாம் சொன்னதோ அந்த நடைமுறையை மிக தெளிவாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நபி அவர்களுக்கு பின்னால் சஹாபாக்கள் கொண்டு சென்றார்கள். ஹுதைபியாவிற்கு பின்னால் 2வது கட்டம், புதிய சகாப்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாறு படைத்தார்கள். பின்பு அதற்கு அடுத்தடுத்து நபி அவர்கள் எப்படி கொண்டு சென்றார்கள் இந்த தீனை என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.